no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆதன் 234 தொகுதிக்கும் சென்று ஒரு மெகா கருத்து கணிப்பை எடுத்திருக்கு. அதில் ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தொகுதியோடு வந்திருக்கோம். நம்மளோட தாமரை செல்வன் நினைச்சிருக்காரு. வணக்கம் தாமரை. வணக்கம் சந்தோஷ். எதிர்க்கட்சி தலைவருடைய தொகுதியான எடப்பாடி தொகுதி ரொம்பவே ஒரு முக்கியமான தொகுதி. சேலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதி. அதையும் தாண்டி முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய பகுதி. வன்னியர் சமூகத்தினர் ஒரு மிகப்பெரிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சமூகமாக இருக்காங்க. ஸோ ஒரு 3 முறை பாமக ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக ஒரு 8 முறைக்கும் மேலே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அதிமுக ப்ளஸ் பாமக கூட்டணி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வட மாவட்டங்களில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. லாஸ்ட் எலெக்ஷன்ல எப்படி வந்து வட மாவட்டங்கள்ல வந்து அதிமுக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றார்களோ அதே மாதிரியான, அதாவது வட மாவட்டம் பிளஸ் கொங்கு 2 ரீஜியனையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய அளவுல கடந்த தேர்தலில் வந்து எப்படி டாமினேஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு டாமினேஷனை தான் இந்த எலெக்ஷன்லயும் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ், எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஆண் வாக்காளர்கள் 1,38,709 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 1,35,316 பேர். தொடர்ச்சியா ஒரு 2 நாட்களாக நாம வந்து இந்த வாக்காளர் பட்டியலை பாக்குறோம். ரொம்ப சர்ப்ரைசிங்கா ஆண் வாக்காளர்கள் எடப்பாடியில வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 2,74,054 மொத்த வாக்காளர்கள் இருக்காங்க. வேட்பாளர்கள் யாருன்னு பாத்துடலாம். திமுக சார்பில் காசி அவர் நிக்கிறாரு, இறங்கியிருக்காங்க. அதிமுக சொல்ல வேணாம், பேர் சொல்லவே தேவையில்ல. எடப்பாடி என்றாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஸோ தாவேகா அருண்குமார்னு ஒருத்தவர் ரேஸ்ல இருந்தாரு. இப்போது அவரு அந்த ரேஸ்ல இல்ல. குறிப்பாக அவர் வந்து அவருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டு விட்டது. அந்த இடத்துல தாவேகா அதிகாரப்பூர்வமாக போட்டி போடவில்லை. இன்னைக்கு இங்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம கருத்து கணிப்பு எடுத்த நேரத்துல இந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அதனால தாவேகா வேட்பாளர் இல்லைனாலும் தாவேகா சார்பா நம்ம கருத்து கணிப்பு அருண்குமார் இருக்கார். இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாவேகா தலைமை கழகத்திலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒண்ணு வந்திருக்கு. எடப்பாடி தொகுதியில சுயேட்சையாக போட்டி போடக்கூடிய ஒருவர், அவர் வந்து தொலைக்காட்சி டிவி சின்னத்துல நிக்கிறாரு. அவரு முன்னாள் விஜய் மக்கள் இயக்கத்துல வந்து ஒரு மிக முக்கிய பொறுப்புல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த எடப்பாடி தொகுதியில ஒரு சுயேட்சையா போட்டி போறாரு. அவருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கையை வந்து சோசியல் மீடியால வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் காரணமாக அந்த தாவேகா ஓட்டு தொலைக்காட்சி பெட்டி சின்னத்துக்கு போகலாம். இந்த இடத்துல வந்து தாவேகா அதிகாரப்பூர்வமா போட்டி போடல. இருந்தாலும் வந்து தாவேகா வந்து சுயேட்சைக்கு வந்து நீங்க வந்து ஆதரவு கொடுங்க, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமாக சேலத்தினுடைய தாவேகா மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மிக முக்கியமான முன்னெடுப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பிரியதர்ஷினி அவர்கள் போட்டி போடுறாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பெரிய நாம வந்து வெற்றி தோல்வி அனாலிசிஸ் அதுக்குள்ள போகவே தேவையில்லை. எடப்பாடி அவர்கள் சுயேட்சையா கூட அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றுவார். நான் குறைத்து மதிப்பிடல. எடப்பாடிங்கிறவர் அந்த தொகுதியுடைய சூப்பர் ஹீரோ பிராண்ட். அவர் தான் வந்து எடப்பாடி தொகுதிக்கு முகம். அதுவும் இல்லாம முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர். குறிப்பாக சேலத்துக்கு இவர் முதல்வராக இருக்கும் போது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பண்ண முடியுது. குறிப்பாக நீங்களோ நானோ ஒரு சாமானியனோ சேலம் நெடுஞ்சாலை நகர் வீட்டில் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எளிமையாக இருக்காரு. சென்னையில் இருப்பதை காட்டிலும் சேலத்துல அதிக நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. மக்களோடு ரொம்ப கனெக்டிவா இருக்காங்க. சோ அங்க கிட்டத்தட்ட ஒரு 50% மேலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமா நான் கெஸ் பண்றேன். நம்முடைய ஆதன் கருத்து கணிப்பு என்ன சொல்லுது சந்தோஷ்? பார்த்தோம்னா காசி திமுக சார்பில் 23%, எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு வெல் லீட் 63%, ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். 50% இருக்குன்னு சொன்னேன். போன வாட்டியே வந்து கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு. சோ அதே மாதிரியான விஷயம் தான் இந்த தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படின்றது ஆதனோட கருத்து கணிப்பா இருக்கு. தாவேகா ஒரு 11%. சோ நாம கருத்து கணிப்பு எடுத்த சமயத்துல தாவேகாவுக்கு ஒரு 11% லீட் இருக்கு. இப்போ வந்து ஒரு புதிய சின்னம், புதிய முகம். கிரவுண்ட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு தெரியாது. நாம் தமிழர் ஒரு 3%. அதாவது நம்முடைய கருத்து கணிப்பு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார், 63% வாக்கு வாங்குவார் நம்முடைய ஆதன் கருத்து கணிப்பு சொல்லுது. அதுதான் இதோட ரிசல்ட்டாகவும் இருக்கு.